ஒரு காலத்தில் ஐடி செக்டர் ஃபண்ட்லாம் அவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எல்லாருமே எப்போதுமே ஷைன் ஆகிட்டு இருக்க முடியாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஷைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால பேங்கிங் பார்த்துட்டு நல்ல ஷைன். இந்த வருஷம் பேங்கிங் செக்டர் பயங்கர நல்லா அப்பில் போச்சு. ஐடி செக்டர் அதுக்காக ஐடி செக்டர் இல்லாமலே போயிடுமா? ஐடியை நம்பி தான் பல நிறுவனங்கள் பல துறைகள் இயங்கிட்டு இருக்கு. அதனால தீமேட்டிக்ல ஐடி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய ஃபண்டு வேல்யூவோட இறங்கியிருக்கும், அவங்க போட்டுக்க அமௌண்ட்டோட இறங்கியிருக்கும். அதுக்காக பயந்து போய் அவங்க வைண்ட் அப் பண்ணிட்டு வெளில வந்தாங்கன்னா அடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல எந்த ஒரு மாற்றத்துக்கும் அவங்க தயாராகிடுவாங்க கார்பரேட்ஸ். அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஏற ஆரம்பிச்சிடும். அதனால சிப்பையும் எப்போயுமே நிறுத்திடாதீங்க. அதே மாதிரி பயங்கரமாக இறங்கி இருக்குதா, எவ்வளோ இறங்கி இருக்கு என்னங்கிறத செக் பண்ணுங்க. 50% வரைக்கும் இறங்கி இருக்கு, நீங்கள் வாங்கின இடத்துல இருந்து 50% இறங்கி இருக்குன்னா மறுபடியும் அந்த இடத்துல போய் உங்கள்கிட்ட பணம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் போய் வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம். ஒருவேளை பணம் இல்லைன்னா அமைதியாக விட்டுருங்க. இந்த இடத்துல போய் செல் பண்ணிட்டு வெளில வருது. எப்படி பீக்ல வாங்குறது தவறோ அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு அந்த இடத்துல போய் மறுபடியும் விற்கிறதும் தவறு. நீங்கள் விற்ற பிறகு ஏற ஆரம்பிச்சிடும். வழக்கம் போல சொல்லுவாங்க, நான் விற்ற பிறகு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் விற்ற இடத்துல மக்கள் எல்லாரும் வாங்குறதுக்கு வராங்க, அதனால தான் விலை ஏறுது. ஸோ வாங்கும் இடம் என்று இருக்கிறது, விற்கும் இடம் என்று இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியறது கிடையாது. அதை மாற்றி பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க நான் வாங்கணுன்னு விற்கிது, நான் விற்ற பிறகு வேறுதுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டில் வராங்க. ஸோ அதனால் ஏற்கனவே வாங்கினவங்க 50% இறங்கிடுச்சு, 10% இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. 50% இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் ஆவரேஜ் பண்ணலாம்.